ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया तत्सर्वोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगन रघुनाथां तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनस्थितं कृष्णचैतन्यदेवं राधा कृष्णपादा सगन्धर्षशिवशकं च नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषात देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தின் தலைப்பு பகவான் ஸ்ரீ வராக தேவரின் தோற்றம். பகவான் எப்படி வராக மூர்த்தியாக அவதாரம் செய்தார், அவருடைய உன்னதமான தெய்வீகமான தோற்றத்தின் மகிமைகள் என்ன, பகவான் எவ்வாறு தன் பக்தரோடு அன்பு பரிமாற்றம் செய்கின்றார், பகவான் எப்படி பக்தர்களை அசுரர்களை தண்டித்து ஆட்கொள்றார். அழகழகான பாடம் வராக அவதாரம். பகவான் வராக அவதாரம் எடுத்த பொழுது வராக அவதாரம் எடுத்து காட்டுப்பன்றியோட வடிவை எடுத்துக்கொண்டார். சுக்கரான காட்டுப்பன்றியோட வடிவில் எடுத்துட்டு கர்ப்பக்கடல குதிச்சு அவர் தேடுறாரு பூமி எங்க இருக்கு. பூமியை தேடி தன் கூறிய தந்தங்களால் தூக்கி நிறுத்தினார். வசதி தசன சிகரே தரணி தவலக்னா சசினி கலங்க கலேவனி மாக்னா சசினி கலங்க கலேவனி மாக்னா கேசவதீர்த்தா சுகர ரூபா கேசவதீர்த்தா சுகர ரூபா जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. இந்த மாதிரி பகவான் வராக அவதாரம் பண்ணி பூமாதேவி பூமியை மீட்டு கொண்டு அது ஜலத்தின் மேல மிதக்க விட்டார். அப்ப இதையெல்லாம் மேலுலக வாசிகள் சத்தியலோக ஜனலோக தபலோக பிரபலோக எல்லா லோகவாசிகளும் ஆகாசத்திலிருந்து பாக்குறாங்க பகவான் வராகமூர்த்தியுடைய தோற்றம். அந்த தோற்றத்தை கண்டு இவர் மகாவிஷ்ணு தான், பகவான் தான் வராகனாக அவதாரம் செய்திருக்கிறார், வராகமூர்த்தியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, தங்களுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கின்றார்கள். அப்போ இந்த மேலுலக வாசிகள் பிரபுபாதர் என்ன ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் இந்த பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களை காட்டிலும் மேலுலக வாசிகள் ஜனலோக சத்தியலோக தபலோக வாசிகள் நம்மை காட்டிலும் பன்மடங்கு அறிவு அழகு செல்வம் புகழெல்லாம் பன்மடங்கு அதிகமா பெற்று. அப்போ இந்த மேலுலக வாசிகள்லாம் பகவான் வராக தேவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த பிரார்த்தனை தான் இன்னைக்கு படிச்சுட்டு வந்தோம். அந்த பிரார்த்தனையுடைய கடைசி ஸ்லோகம் 45வது பதம். ஓ பகவானே, உங்களது அற்புத செயல்களுக்கோ எல்லை என்பதே எந்த காலத்திலும் கிடையாது. பகவானுடைய திவ்யமான செயல்களுக்கு எல்லை என்பதே கிடையாது. அப்படி யாராவது ஒருவர் அப்படி யாராவது ஒருவர் ஓ பகவானே, உங்களது அற்புதமான செயல்களுக்கோ எல்லை என்பதே எந்த காலத்திலும் கிடையாது. அப்படி யாராவது அந்த எல்லையை காண விரும்பினால் அவர் நிச்சயமாக மதி இழந்தவரே ஆவார். எப்படி எல்லையை காண முடியும்? ஆகாசத்தை யாரால தொட முடியும்? ஆகாசத்துக்கு எல்லையே கிடையாது. ஆகாசம் பறந்து விரிந்தது.
எப்படி ஆகாசம் பறந்து விரிந்து எல்லையற்றதா இருக்கின்றதோ அது மாதிரி பகவானது செயல்களும் அதி அற்புதம் எல்லையற்றதுமா. அப்படி யாராவது அதை பார்க்க முயற்சி பண்ணா, உணர முயற்சி பண்ணா, அவங்க அறிவில் குறைந்தவங்க தான். அது சாத்தியம் இல்லை. பகவானுடைய அற்புதமான செயல்களை முழுமையால உணர முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அது பிரம்மா சிவன் போன்ற தேவர்களுக்கே பெரும் சவாலா இருக்கு. இந்த உலகில் உள்ள அனைவரும் சக்தி வாய்ந்த மாயினால் கட்டப்பட்டிருக்கின்றனர். இவ்வளவுதான். அளவற்ற கருணையினை பந்தப்பட்ட ஆத்மாக்களிடத்தில் அருள் கூர்ந்து அளிக்க வேண்டும். அதனால பகவானை ஒருத்தர் ஓரளவுக்காவது புரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவங்க பகவானை சரணடைய வேண்டும். பகவானை சரணடைந்தால் மட்டும்தான் பகவான் தன்னை யாருன்னு வெளிப்படுத்துவார். பகவானை சரணடைவது கலியுகத்துல ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம உச்சாடணும். பகவானுடைய நாமம் அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நாபவேத்கிராயம் இந்திரியை. பகவானது செயல்கள், அவரது நாம ரூப குணாதிசயங்களை ஜடப்புலங்களால் உணர முடியாது. நாபவேத்கிராயம் இந்திரியை சேவோன்முகேதி ஜிவ்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதா. நாக்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தியே இருக்கும்போது தூய்மையடை. நாக்க கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போதுதான் அது தூய்மை அடையுது. அப்ப நாம ஜபிப்பது பிரசாதம் ஏற்றுக்கொள்றது, பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது, மகாமந்திரம் ஜெயிப்பது, மகா பிரசாதம் ஏற்றுக்கொள்றது. அப்படி ஒருத்தர் தூய்மை அடையும் போது மட்டும்தான், இந்த ரெண்டு செயல் பண்ணி அதன் மூலமா ஒருத்தர் தூய்மை அடையும் போது மட்டும்தான் ஓரளவுக்காவது பகவானை புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி மாயினுடைய கட்டுப்பாட்டில் சிக்கி கொண்டிருக்கிற இந்த பந்தப்பட்ட ஜீவாத்மா, புலன்பத்தில் மூழ்கி இருக்கிற ஜீவாத்மா கிருஷ்ணரை உணர்வது சாத்தியமற்றது. அதனாலதான் இங்க சத்தியலோக ஜனலோக தபலோக வாசிகள் அவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க. உங்களுடைய காரணமற்ற கருணையினாலதான் அவங்களை அடைக்கலம் கொடுக்கணும். அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? அதாவது பகவானது காரணமற்ற கருணை, பகவானது காரணமற்ற கருணை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அவரது நாம ரூப குணாதிசயங்கள் வெளிப்படுத்தப்படும். அப்ப இதயம் பரிசுத்தமாகாம பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடாம ஒருவரால பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியாது. மாயாசக்தியினுடைய பிடியிலிருந்து நாம் விடுபட வேண்டும். மாயாசக்தினா என்னது? பகவானை மறந்திருப்பது, அறியாமையில் மூழ்கி இருப்பது, இறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் சுழண்டு கொண்டிருப்பது மாயாசக்தி. அதனால எப்பவும் பகவானுடைய கருணையை நம்பி இருக்கணும். இந்த சத்தியலோக ஜனலோக தபலோக வாசிங்க பூலோகத்துல உள்ளவங்களை காட்டுல பன்மடங்கு அதீத அறிவு பெற்றவங்க. ஆனா அவங்க கூட பகவானுடைய கருணையை தான் நம்பியிருக்காங்க. அப்ப பிரம்ம புவனாலோகா, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் திரு பகவானுடைய கருணையை நம்பியிருக்கு. பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தத்து கௌந்தேயா புனர்ஜன்மன வித்தியதே. அர்ஜுனா, இந்த பூமியில பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் 14 லோகத்துல பிரம்மலோகம் வரைக்கும் போனா திரும்ப பிறப்பிறப்பு உண்டு. ஆனா என்னுடைய உலகத்தை அடைஞ்சிட்டா பிறப்பிறப்பு கிடையாது. இப்ப இறைவனுடைய ஆன்மீக உலகத்தை அடைய வேண்டுமானால் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமாக உச்சரிக்க வேண்டும், மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும், பகவானுக்கு நிவேதனம் செய்த மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மகா பிரசாதே கோவிந்தே நாம பிராமணி வைஷ்ணவி, இந்த 5 பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. மகா பிரசாத, பசுக்கள், நாமம் ஹரிநாமம், பிராமணர்கள், வைணவர்கள். எந்த சூழ்நிலையும் பிராமணர்களையோ பசுக்களையோ வைணவர்களையோ நம்ம அவமதித்து விடக்கூடாது. அப்படி ஏதாவது அவமரியாதை செஞ்சுட்டோம், அது மகா குற்றம், பெரும் பாவமாகிவிடும். ரொம்ப கவனமா இருக்கும் பக்தி தொண்டு செய்யும். அடுத்த ஸ்லோகத்துல 46வது பதம் மைத்ரேயர் சொல்ற, இந்த மாதிரி சத்தியலோக ஜனலோக தபலோக வாசிகள்லாம் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம்
மைத்ரேயர் வந்து பேசுறாரு விதுரர்கிட்ட. அப்ப இந்த கான்வர்சேஷன் மைத்ரேயருக்கும் விதுரருக்கும் நடந்த உரையாடல்ல சத்தியலோக ஜனலோக தபலோக வாசிகள்லாம் வராகத்தை பிரார்த்தனை செய்தது மிக அழகான பாடம். பகவான்கிட்ட என்ன பிரார்த்தனை செய்யணும், எப்படி பிரார்த்தனை செய்யணும், அவர் எப்படி அணுக வேண்டும், எல்லாரும் உதாரணமா. ரைட். அடுத்தது பதம் 46. மைத்ரேய உவாச்ச இது உபஸ்தீயமானோ அசௌன முனிபேத் பிரம்மவாதிபி சலீலே சகுராந்த உபாதத்தா விதான்வயே. பரமபுருஷர் மாமுனிவர் மைத்ரேயர் கூறினார், பகவான் இவ்வாறு முனிவர்களால் மற்றும் ஞானிகளால் துதிக்கப்பட்ட பின்னர் பூமியை தனது காலடி குழம்பினால் தொட்டு நீரில் மேலிட்டார். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்திலேயே சொல்லியிருந்தாங்க, பகவான் பூமியை தூக்கி நிறுத்தினதோடு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண விஷயம். ஒரு சின்ன குழந்தை கையில லாலிபாப் இருந்ததுன்னா என்ன பெரிய விஷயம் அது. ஒரு சின்ன குழந்தை லாலிபாப்புங்கிறத குச்சி மிட்டாயை பிடிச்சிட்டு, ஒரு சிறு குழந்தை லாலிபாப்புங்கிற குச்சி மிட்டாயை பிடிச்சிக்கிறது கஷ்டமா என்ன? அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை தன் தந்தத்தில் தாங்கி இருந்தது வாமனுக்கு வராகருக்குன்னு பெரிய விஷயமே இல்லை. பின்ன அந்த பூமியை கூட திரும்பி அந்த இடத்துல விட்டார். அப்ப பகவானுடைய ஏற்பாட்டுல எண்ணற்ற கோள்கள் வானத்திலையும் ஜலத்திலையும் மிதந்துகிட்டு இருக்கு. காரண கடல்ல கர்ப்ப கடல்ல எண்ணற்ற கிரகங்கள் மிதந்துகிட்டு இருக்கு. ஆகாசத்துல எண்ணற்ற கோள்கள் மிதந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பகவானுடைய மேற்பார்வையில தான் இயங்குது. அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. அணு அசைனா கூட பகவான்கிட்ட அனுமதி வாங்கணும். சயித்தம் பகவான் ஊர்வீம் விஸ்வக்ஷேனஹ பிரஜாபதிஹி ரசாயா லீலயோ நீதாம் அப்சு யயோ ஹரி. இவ்வாறாக உயிர்வாழிகளை காப்பவரும் முழுமுதற் கடவுளுமான பகவான் ஸ்ரீ விஷ்ணு நீரினுள் கிடந்த பூமியை எடுத்து வந்து மீண்டும் நீரில் மேல் அதனை மிதக்கும்படி விட்டுவிட்டு தனது இருப்பிடத்துக்கு சென்றார். பகவானுக்கு இருப்பிடம் உண்டு, பகவானுக்கு அட்ரஸ் உண்டு. நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா, ஐடி ப்ரூஃப் இருக்கா, ஆதார் ப்ரூஃப் இருக்கா? எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க, உங்க நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் எங்க, உங்க நாட்டில் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் கொடுங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இருக்கு. என் ஆதாரம் என் அடையாளம். ஆதார் கார்டு வச்சிருக்கேன், நான் இந்தியன். அப்ப நான் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கேன், நான் இந்தியன். மலேசியாக்கார் ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்காரு, சிட்டிசன்ஷிப், அவர் மலேசியன். இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து அட்ரஸ் இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப். உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க சார். இல்ல பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம், இல்ல ஏதோ ஒரு விஷயமா போனா அரசாங்க சேலா, உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுங்க, உங்களுடைய விலாசத்தை கொடுங்க, பெர்மனன்ட் அட்ரஸ் கொடுங்க, நிரந்தரமான அட்ரஸ் கொடுங்க. நாமளும் ஒரு அட்ரஸ் கொடுக்குறோம், ஆனா அது நம்ம நிரந்தரம் நினைச்சுக்கிறோம். பெர்மனன்ட் அட்ரஸ் இல்லையா, ஃபார்ம்ல எழுதிருக்கும். பெர்மனன்ட் எது பெர்மனன்ட் அட்ரஸ்? இந்த மெட்டீரியல் வேர்ல்டே பெர்மனன்ட் இல்ல, இந்த பௌதிக உலகமே நிரந்தரம் இல்ல. ஆனா நான் நினைச்சிட்டு இருக்கேன் நான் இருக்கிற இடம் எனக்கு பெர்மனன்ட். இந்த ஜட உலகமே நிரந்தரம் இல்ல, தற்காலிகமானது, தோன்றி மறையக்கூடியது. இந்த ஜட உலகமே தற்காலிகமானதுக்கு போது அப்ப எனக்கு எப்படி பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு? அதனால நாம வேணா சொல்லிக்கலாம் எனக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், நான் என் சொந்த வீட்டுல இருக்கேன், நான் சொந்தமா இடம் வாங்கினேன், நான் சொந்தமா இடம் வாங்கி சொந்தமா வீடு கட்டி நான் என் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஒரு நாள் மரணம் வந்து கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், ஒரு நாள் மரணம் வந்து நீ வீட்டை விட்டு வெளியேறு வீட்டை விட்டு. அப்போ நாம வந்து மரண தேவதையோ இல்ல கால தேவதையோ தர்மராஜர்கிட்டயோ, ஐயா சாமி என்னை விட்டுருங்க, நானே இந்த வீடு கட்டியிருக்கேன், அதனால நானே இங்க இருக்கணும், நானே அனுபவிக்கணும்,
வாய்ப்பே கிடையாது. அதனால நாம வேணா சொல்லிக்கலாம், எனக்கு சொந்த வீடு இருக்கு, அதனால என்னுடைய அட்ரஸ் வந்து பர்மனன்ட் அட்ரஸ். எது பர்மனன்ட் அட்ரஸ்? இந்த ஜட உலகமே பர்மனன்ட் இல்லை. அப்போ நம்ம வந்து நமக்கு ஆதார் கார்டு இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, இதெல்லாம் தற்காலிகமானதுதான், இது நிரந்தரமானது இல்லை. ஆனா ஜீவனுடைய உண்மையான அடையாளம் என்னது? ஜீவனுடைய உண்மையான ஆதார் கார்டு வந்து ஜீவரே சொரூபஹோய் கிருஷ்ணரே நித்தியதான். ஜீவாத்மனுடைய உண்மையான சொரூபம் ஜீவரே சொரூபஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ், கிருஷ்ணாவுடைய சேவகன். இதுதான் என்னோட உண்மையான அடையாளம். ஒரு ஜீவாத்மாவோட உண்மையான அடையாளம் என்னது? கிருஷ்ணாவுடைய சேவகன். சரி, ஜீவாத்மாவுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் எது? கிருஷ்ணாவுடைய அட்ரஸ் தான் நமக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். கோலோ விருந்தாவன், வைகுந்தம், கோலோ விருந்தாவன். இப்ப இங்க என்ன சொன்னாங்க? பகவான் வராக அவதாரம் முடிச்சதுக்கு அப்புறம் தன் இருப்பிடத்திற்கு திரும்ப சென்றார். வராகமூர்த்தி என்ன பண்ணாரா? தன் இருப்பிடத்துக்கு. அப்ப அவருக்கு இடம் உண்டு. கடவுளுக்கு உருவம் கிடையாது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க? ஒரு சிலர் கடவுளே கிடையாதுங்கிறாங்க. ஒரு சிலர் இல்ல கடவுள் இருக்கான உருவம் கிடையாதுங்கிறாங்க. ஒரு சிலர் கடவுள் இருக்காரு, ஒரு உருவம் இருக்கு, அவருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு, ஐடி ப்ரூஃப் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே இருக்குன்னு சொல்றோம். இப்ப இங்க பாகவதம் என்ன சொல்லுது? பகவான் வராகமூர்த்தி அந்த அவதாரம் லீலை செய்து பூமியை அந்த இடத்துல விட்டுட்டு திரும்ப தன்னுடைய இடத்துக்கு போனார், தனது இருப்பிடத்திற்கு சென்றார். அப்ப என்ன பண்ணாரு? அவர் வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்தார். வராகமூர்த்தி வைகுந்தத்திலிருந்து இறங்கி வந்து பூமியை வந்து கர்ப்ப கடல்ல இருந்து மீட்டு வந்து அதனுடைய இடத்துல வச்சுட்டு திரும்பி வைகுண்டத்துக்கு போயிட்டார். அப்போ வைகுந்தா அப்படின்னா அங்க துன்பமே கிடையாது, நித்தியமானது. அந்த வைகுந்தத்துல எண்ணற்ற வைகுந்தல கோடிக்கணக்கான வைகுந்த கோள்கள் இருக்கு, கோடிக்கணக்கான வைகுந்த கிரகங்கள். கேசவ மாதம், நாராயண மாதம், மாதவ மாதம், கோவிந்த மாதம், விஷ்ணு மாதம், மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. பகவானுக்கு 1000 திருநாமம். இந்த 1000 திருநாமம் பகவானுக்கு இருக்கு. அவருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கு. அவர் வந்து பத்மநாபன் எங்க இருப்பாரு? அந்த வைகுண்டத்தில் இருப்பார். வராகமூர்த்தி எங்க இருப்பார்? அவர் ஒரு வைகுண்டத்தில் இருப்பார். இந்த மாதிரி எண்ணற்ற வைகுந்த லோகத்துல எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு. நரசிம்மர், வராகர், வாமனர், பரசுராமர், பலராமர், ராமர். சோ பகவானை எந்த ரூபத்துல நம்ம அணுகிறோமோ வைகுண்டத்தில் இருக்கிற அந்த லீலையில போய் கலந்துக்கலாம். ஏன்னா அது நித்திய லீலா. பகவான் நித்தியமா லீலை செஞ்சுட்டு இருக்கார். அவர் லீலா வந்து நித்திய லீலா, எட்டானெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவருக்கு இடம் கிடையாது அப்படின்னு நினைச்சா அவன் முட்டாள்தனமான. அவருக்கு உருவம் உண்டு. கடவுளுடைய உருவம் எப்படி இருக்கும்? சச்சிதானந்த விக்கிரகா ஈஸ்வர பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அநாதிர் ஆதி கோவிந்தா சர்வகாரண காரணா. ஈஸ்வர பரம கிருஷ்ணா, பரமேஸ்வரன். நிறைய ஈஸ்வரர் இருக்காரு. சிவபெருமான கூட ஈஸ்வரன் சொல்லுவார். பரமேஸ்வரா வந்து கிருஷ்ணா. பரமேஸ்வரன், ஜெகதீஸ்வரன், இது கிருஷ்ணருக்கு தான் பொருள். ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆன்மீகமான ரூபமுடைய அனாதி. படைப்புக்கு முன்னாடி பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. ஆதி, அவர் தான் படைப்புக்கே ஆதாரம். கோவிந்தன், அவரை நான் வணங்குகிறேன். அவர்தான் சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம். அதனால அவருக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு. பகவானுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து வைகுந்த லோகம், துவாரகா தாமம், அயோத்தியா தாமம், பிருந்தாவன தாமம். அவ அந்த இடத்திலிருந்து இறங்கி வராரு, ஆன்மீக லோகத்திலிருந்து இறங்கி வராரு, திரும்பி அந்த லீலையில போறாரு. நித்திய லீலா பிரவேஷ்ட, திரும்பியும் இந்த லீலையில. சரி, அடுத்து 48வது பதம். ஏவமேதாம் ஹரிமேதசோ ஹரே கதாம் சுபத்ராம் கதனீயமாயினஹ
சன்வீத பக்தியா சவயேத ஓஷதிம் ஜனார்தனோ அஸ்யாசு ஹிருதி பிரசீததி. இந்த ஸ்லோகம் வந்து பலஸ்துதி அப்படின்னா என்னன்னா, இப்போ பகவான் வராக தேவருடைய சரித்திரம், பகவான் எவ்வாறு இந்த பூமியில தோன்றினார், பகவான் எவ்வாறு இந்த பூமாதேவி மீட்டெடுத்தார், அவர் எந்தெந்த மன்வந்திர காலத்துல வந்தார், அவரது செயல்கள் என்ன, அவரது நாம ரூப குணாதிசயம் என்ன, அவர் மகிமை என்ன, இதை கேட்பது, பாடுவது, அந்த மாதிரி பகவானது செயல்கள் வந்து யார் ஒருத்தர் தொடர்ந்து கேட்கிறாங்களோ பாடுறாங்களோ, மதிப்பு மிக்க இந்த மகா சரித்திரத்தினை, பகவான் வராகரை பற்றிய மங்களகரமான இந்த உயர் சரித்திரத்தினை பக்தி தொண்டின் உணர்வோடு எடுத்து கூறினாலும், கூறிக்கொண்டிருக்கும் போது கேட்டாலும் அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றார். பகவானது லீலைகளை கேட்கிறவங்க, பேசுறவங்க, அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, பகவானும் மகிழ்ச்சி அடைகிறார். மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்தஸ்ய மாம் நித்தியம் துச்சந்திச்சா ரமந்திச்சா. பகவானது நாம ரூப குணாதிசயங்கள் எல்லாம் மங்களமானது. பகவானுடைய திருநாமம் மங்களமானது, அவர் செயல்கள் எல்லாம் மங்களமானது, அற்புதமானது, அதிசயம் நிறைந்தது. அதனால பகவானுடைய ஓரொரு அவதாரம், நாட் ஒன்லி வராக அவதாரம் மட்டுமல்ல, வாமன அவதாரம், பலராம அவதாரம், இந்த எல்லா அவதாரங்களும் அந்த சரித்திரம், அவதார சரித்திரம் மதிப்பு மிக்க இந்த மகா சரித்திரத்தினை, பகவான் வராகரை பற்றிய மங்களகரமான இந்த உயர் சரித்திரத்தினை பக்தி தொண்டின் உணர்வோடு, அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனோதானோன்னு கேட்கக்கூடாது. பேசுறவரும் ஏனோதானோன்னு பேசினாரு, கேட்டவரும் ஏனோதானோன்னு கேட்டா அது வந்து வேலை செய்யாது. பக்தி உணர்வோடு, டிவோஷனல் ஆட்டிடியூட், பக்தி மனப்பான்மையோடு, பக்தி தொண்டின் உணர்வோடு எடுத்து கூறினாலும், சொல்றவங்களும் ரொம்ப பக்தியோட சொல்றார், அந்த பாவனையோட சொல்றார், அந்த கேட்கிறவங்களும் அதே பாவனையோட கேட்கிறாங்க அப்படின்னா, எடுத்து கூறினாலும் கூற கேட்டாலும் அனைத்து உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவான் அதனால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். அதனாலதான் பகவானுடைய செயல் வந்து ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர் ஜன்ம நைதி மாமேதி சொல். அர்ஜுனா, எனது பிறப்பு செயல்கள் எல்லாம் திவ்யமானது, மங்களமானது. யார் ஒருவர் இதை உள்ளவாறு அறிந்து கொள்கிறாரோ, உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ், யார் ஒருவர் இதை உள்ளவாறு அறிந்து கொள்கிறார்களோ அவங்க இந்த சரீரத்தை விட்ட உடனே மீண்டும் இங்க பிறவி எடுக்க வேண்டியதுல அவர் என்னோட உலகத்துக்கு அவர் இந்த சரீரத்தை மீண்டும் பிறவி எடுக்க வேண்டியதுல பகவானுடைய உலகத்துக்கு. அதனால இங்க முக்கியமான பாயிண்ட் ப்ரோப்பா என்ன சொல்ல வர்றாரு, ஜட உலகத்துல நிறைய நாவல்கள், வரலாற்றுல வர்ற சில அரசர்கள் அவங்க கதையில சரித்திரம், வரலாற்றுல இடம்பெற்றிருக்கிற மன்னர்களின் சரித்திரங்கள், அப்புறம் நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், கிரைம் நாவல்ஸ், இதெல்லாம் படிக்கிறதுக்கு மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஓ, இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சரித்திர இந்த வரலாற்றுல என்ன நடக்குது அப்படிலாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அது பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கல அப்படின்னா, சம்பந்தப்படலைன்னா அது வெறும் கால விரயம் தான். பாப்பா என்ன சொல்றாரு, எதுக்குமே உதவாது. ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான் தோன்றி செயல்பட்டு தன்னை போலவே உன்னதமான அந்த அவதாரத்தின் உயர்ந்த சரித்திரத்தினையும் விட்டு விட்டு செல்கிறார். நாம் அனைவரும் அற்புத கதைகளை கேட்பதில் மிக்க ஆவலுடன் இருக்கின்றோம். ஆனால் அந்த கதைகள் மங்களகரமானதாகவோ அல்லது உயர்ந்ததாகவோ இல்லை. ஏனென்றால் அவை பௌதிக பொருட்களை அடக்கிய இயற்கையின் இழிவான தன்மை வாய்ந்ததாகும். பௌதிக பற்றுதல், பௌதி ஆசை,
இதெல்லாம் மனசுல இருக்கிறதுனால பக்தி தொண்டோடைய சுவாரஸ்ய தவிர்த்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதாவது பௌதிகமான விஷயங்களை கேட்பது, இப்ப நம்ம முன்னாடி பேசின மாதிரி பௌதிக நாவல்கள், கதைகள், கட்டுரைங்க, பேரளவான வரலாற்று வீரருடைய சரித்திரம், பக்தர் அல்லாத மன்னர்கள் சரித்திரம் நிறைய இருக்கு. சோ அதையெல்லாம் கேட்கும் போது என்ன ஆகும்னா அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. ஆகையினால் புத்திமான்கள் பகவானின் உன்னத செயல்களை பற்றிய சரித்திரங்களை கேட்கவும் கேட்பதற்கும் கேட்பதற்கு காரணமாகவும் இருத்தல் வேண்டும். அப்ப பகவானது செயல்கள் அதுதான் மங்களமானது. பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் ச மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அதனால பகவானது கதைகளை கேட்ட உடனே இதயத்துல ஆனந்தம். ஏ ஆத்மா சுப்ரசீததி. ஆத்மாவுக்கு உண்மையான சந்தோஷம் பகவானுடைய நாம ரூப குணாசியங்களை பாடும்போதும் கேட்கும் போதாங்க. அதனால வராக சரித்திரம், மத்ய சரித்திரம், கூர்ம சரித்திரம், நரசிங்க சரித்திரம், வாமன சரித்திரம், பலராம சரித்திரம், ராம சரித்திரம், பரசுராம சரித்திரம் மாதிரி பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அந்த அவதாரத்தின் லீலைகளை கேட்பதால அல்லது கற்றுக் கொடுப்பதால என்னாகும், பகவான் அவர் மேல ரொம்ப சந்தோஷமாயிரு. நசதஸ்மாத் மனுஷேஷு கசின்மே பிரிய கிருத்தமா. யார் ஒருத்தர் இந்த பகவத்கீதையை பக்தர்கள் மத்தியில பேசுறாங்களோ அவரை காட்டிலும் ஒரு சிறந்த ஆன்மா எனக்கு நண்பன் கிடையாது. இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள், கிருஷ்ண உணர்வை பயிற்சி பண்ணக்கூடியவர்கள் பகவானுக்கு பிரியமானவர்களார். இதுதான் கன்க்ளூஷன். அப்ப இந்த ஸ்லோகத்துடைய முடிவு என்னது? 45ஆம் ஸ்லோகத்திலிருந்து 48ஆம் ஸ்லோகம் வரை உள்ள முடிவு என்னவென்றால், பகவானுடைய அவதாரங்களும் லீலைகளும் செயல்களும் மங்களமானது, திவ்யமானது. அதை தொடர்ந்து ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு, பாடிட்டே இருக்காரு, ஜபிச்சுட்டே இருக்காருன்னா அவர் மங்களமானவர். பகவான் மங்களமானது, பக்தி தொண்டும் மங்களமானது, பகவானது பக்தர்களும் மங்களமானது. பகவானோடு சம்பந்தப்பட்ட எல்லாமே மங்களமானது. பகவானை விட்டு விலகிட்டோ அமங்கலம், அடுத்த நிமிஷம் அமங்கலம், இன்ஆஸ்பீஷியஸ். ஸோ நம்ம லைஃப்ல எப்பவுமே ஆஸ்பீஷியஸ் மங்களம் இருக்கணும்னு சொன்னா நம்ம பகவானுடைய சரித்திரத்தை கேட்க வேண்டும். நித்தியம் பாகவத சேவையா, புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதிலிருந்து கேட்க வேண்டும். புத்தக பாகவதத்தை பக்தர் பாகவதுடனிருந்து கற்க வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா பகவானுடைய சரித்திரத்தை கேட்பதுடைய நன்மைகளை சொல்லு. ஓகே, சிம்பிளி பை ஹியரிங், வெறுமனே கேட்டுட்டே இருந்ததுனால பரீட்சித் மகாராஜா பிறப்பிறப்பிலிருந்து விடுபட்டார். 7 நாள் தான் இருக்க போறார். அவருக்கு மரணம் தெரிஞ்சு போயிடுத்து. இன்னிலிருந்து 7வது நாள் இறக்க போறார். இன்னிலிருந்து 7வது நாள் இறக்க போறாருன்னு தெரிஞ்சதுனால பரீட்சித் மகாராஜா ராஜ்யத்தை துறந்து ஒரு கோமணம் மட்டும் கட்டிட்டு கங்கை கரையில் உட்காந்து தன்னுடைய ராஜ உடையெல்லாம் களைஞ்சிட்டு சாதுவோடைய உடை அணிந்து கொண்டு அவர் என்ன பண்ணாரு, கங்கை கரையில் உட்காந்து. அப்ப அங்க சுகதேவ் கோசாமி வர்றார். சுகதேவ் கோசாமிகிட்ட இந்த மனித வாழ்க்கை லட்சியம் என்ன, உடலை விடும்போது ஒருத்தர் என்ன செய்யணும், இதெல்லாம் கேட்கிறார். அண்ட் சுகதேவ் கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜாவுக்கு பாகவதம் கற்பிச்சு கொடுக்கிறார். பாகவதம் ஏற்கனவே 2 பேருமே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். பரீட்சித் மகாராஜாவும் சரி, சுகதேவ் கோஸ்வாமியும் சரி, இருவருமே தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள்.
இருவருமே தூய பக்தர்கள், இருவருமே பகவானுக்கு பிரியமானவங்க. அதனால பரீட்சித் மகாராஜா கேட்கறதுனால ஆனந்தம் அடைஞ்சார், சுகதேவ் கோசாமி பேசுறதா ஆனந்தம் அடைஞ்சார். ஏன்னா ரெண்டுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்ட ஸ்ரவணம் கீர்த்தனம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அது ஆன்மாவுக்கு பூர்ணமான ஆனந்தமும் திருப்தியும் கொடுக்கும். அப்ப கேட்டதுனாலேயே பரீட்சித் மகாராஜ் பக்குவமானார், பேசுறதுனாலேயே சுகதேவ் கோசாமி பக்குவமானார். நான் எவ்வளவுக்கெல்லாம் ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்க முடியுமோ அவ்வளவுக்கெல்லாம் கேட்கணும், எவ்வளவுக்கெல்லாம் பேச முடியுமோ அவ்வளவுக்கெல்லாம் பேசணும். ஏன்னா பகவானுடைய செயல்கள் எல்லையற்றது, அற்புதமானது, அதிசயமானது. ग्रंथरा श्रीमद् भागवतम की जय, श्री कृष्ण भगवान की जय, गुरुदेव महाराज की जय. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள்